இந்த மாதத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சத்தியமா கொடுத்துடாதீங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு சொன்னீங்கன்னா உறுதியா போட்டுறாதீங்க. நான் வர்றேன், நான் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறேன், நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க, நான் அந்த ஒரு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற விஷயங்கள்ல எக்காரணத்த கொண்டும் இந்த மாதத்தில் செய்துவிட வேண்டாம். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கையெழுத்து போடுவதாக இருந்தால், அதாவது உங்களுக்கே ஒரு சொத்து கிடைக்க போகுது, இல்ல உங்களுக்கே ஒரு பாக பிரிவினை பண்றாங்க, அதாவது உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ இல்ல உங்களுடைய பங்காளிகளோ யாரோ ஒருத்தவங்க உங்களை சொத்து இந்த மாசத்தை பிரிச்சு கொடுக்க போறாங்க அப்படின்னா உறுதியா அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க நல்லா ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு உண்மையா இருக்கிற உங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்ககிட்டயோ அல்லது நண்பர்கள்ட்டையோ கொடுத்தா அதையும் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும். அப்படி மேபி நீங்க அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுட்டா என்ன ஆகும்னா, ஒரு 1.5 கோடி ரூபாய் சொத்தை என்ன பண்ணுவாங்க, 75 லட்சத்துக்கு கொடுத்த மாதிரி கணக்காட்டிடுவாங்க. சோ அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும்ல. சோ அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு இதை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க கவனமா செயல்பட்டுக்கோங்க.